மனமற்ற நிலைக்கு நம்ம போகணும்னா அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது பாடங்களை எடுத்துக்கோங்க. கடந்த காலத்துல இருந்து நிகழ்வுகளை சுமக்காதீங்க. அந்த நிகழ்வுகளோட அந்த இதுலதான் நம்ம மூழ்கடிக்கப்படுறோம். நம்ம உருவாக்குறதுக்கான நம்ம குடும்ப சூழ்நிலைகள், நம்மளோட கூட இருக்கிற பார்ட்னர்ஸ் எல்லாம் நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம்னு சொல்றோம். நம்மளோட அந்த குழந்தை பருவத்துல கூட நிறைய பேர் சிக்கிடுறாங்க. குழந்தை பருவத்தோட அந்த பாஸ்ட்ல எங்களோட அம்மா இப்படி இல்ல, எங்க அப்பா அப்படி இல்ல, அவங்க இறந்திருக்கலாம், இல்ல ஒரு மாதிரி வளர்த்திருக்கலாம். அதெல்லாம் கூட நமக்கு என்ன உருவாக்குறதுக்கு அதுதான் காரணம் அப்படிங்கிற அந்த கடந்த காலத்துல கூட நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம். ஒரு வகையில எடுத்துட்டா அந்த பெற்றோர்கள் உண்மையான பெற்றோர்கள் அல்ல. அவங்க நீங்க தேர்ந்தெடுத்து வந்த பெற்றோர்கள். அவங்க மூலியமா நீங்க வந்திருக்கலாம். ஆனா அவங்க உண்மையான பெற்றோர்களா? நம்ம இங்க வாழக்கூடிய அந்த வாழ்வுக்கு நம்மளே உருவாக்கின அந்த திட்டத்துக்கு, ஒரு பிளானுக்கு அவங்க உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. சில சமயம் அவங்கதான் நம்மளை போட்டு இழுக்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு வரும். நம்ம கூட வாழ்றவங்களும் நம்மளோட உறவினர்கள் தான் நம்மளுக்கு கூட கொஞ்சம் பாரத்தை கொடுக்கறாங்க. ஆனா ஒரு வகையில நம்மளோட ஆன்மீக பாதையில உந்து சக்தியா தான் அவங்க செயல்படுறாங்க.